நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தை பகுதி சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரம். நிச்சயமாக மாலதி, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கு செல்லக்கூடிய பாதைகள் 4 வழி பாதைகளாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 4 வழி பாதைகளில் திருநெல்வேலியிலிருந்து சரியாக 25 கிலோமீட்டர் தூரத்தில் மாராந்தை என்ற பகுதியில் சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இந்த நிலம் எடுக்கும் போதே இங்கு உள்ள வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஏனென்றால் ஆலங்குளம் பகுதி என்பது சுற்று வட்டார பகுதியில் உள்ள நிறைந்த கிராம பகுதி நிறைந்த பகுதியாகும். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டுமானாலும் ஆலங்குளம் பகுதிக்கு தான் வர வேண்டும். அப்படி இருக்கும்போது மாராந்தை பகுதியில் சுங்கச்சாவடி என்பது அமைக்கக்கூடாது என கடுமையான தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் தமிழக அரசு என்பது அதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தற்போது சாலைகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம், இன்னும் சாலைகளே சரியாக முடிவடையாத நிலையில ஆலங்குளம் உள்ள மாராந்தை பகுதியில் 4 வழி சாலையில் சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள், வணிகர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து பல முறையாக இந்த பகுதியில் சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்படுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். ஆனால் இருந்த போதிலும் தமிழக அரசு பொதுமக்களுடைய குறைகளை எதுவும் கேட்காமல் தங்களுடைய இது போன்ற சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆலங்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடைகள் முழுவதுமே அடைக்கப்பட்டுள்ளன. அதே போல திரையரங்குகளும் இன்று காலை காட்சி என்பது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதன் பிறகு இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகள், உள்ள ஊழியர்கள் அனைவருமே ஆலங்குளம் காவல் நிலையத்தில் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தமிழக அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் ஆலங்குளம் பகுதியில் இது போன்ற சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட வேண்டாம் என தெரிவித்த பிறகும் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்ததற்காக இந்த கண்டனத்தை தெரிவித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதில் தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக வியாபாரி ஒருவர் நம்ம அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது இந்த உங்களோட போராட்டம் எந்த மாதிரி இருக்கு, எதற்காக போராட்டம்? எங்களுடைய போராட்டம்னா இதுல கடை 200 கடை இருந்தது. இந்த 200 கடைக்கு மேல இடிச்சுட்டாங்க. இடிச்ச உடனே எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்படுது. இந்த வாழ்வாதாரம் 3 வருஷம் பாதிக்கப்படுது. 3 வருஷம் பாதிக்கப்படுறதுனால விரிவாக்க பணி தான் நடந்துகிட்டு இருக்கணும்னு அரசு அறிவிச்சிருக்கு. விரிவாக்க பணி ஆரம்பிக்கும் போதே மாராந்தைக்கு மேற்க, மாராந்தை கிழக்க ஒரு 5-10 கிலோமீட்டர் தான் வேலையை முடிஞ்சிருக்கு முழுமையா. அதுக்கு மேற்க வேலை எந்த வேலையுமே முடியல. இந்த பாருங்க, பாவூர் சத்திரம் எந்த வண்டியும் போக முடியல, திருநெல்வேலிக்கு செல்ல முடியல. பொதுமக்களுக்கு இடையூறு அதிகமா இருக்கு. அதுல ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கு, விபத்து நடந்துகிட்டு இருக்கு. அது அதிகாரியுடைய மெத்தன போக்கா என்னன்னு தெரியல, தமிழக அரசுடைய மெத்தன போக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுடைய பாதிப்பு வியாபாரிகளுக்கு முழுக்க முழுக்க 3 வருஷமா பெரிய பாதிப்பு இருக்கு. அதனால சுத்தி இருக்க கிராமத்தில் உள்ள மக்கள் பூராமே வெண்டைக்காய், சீண்டைக்காய், காரி எதுவும் பைக்ல கொண்டு வர முடியல. கொண்டு வந்தா அவங்க முழுமையா போய் சேர முடியல. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த போராட்டம் நடக்கிற இடத்துல இந்த பாருங்க, இந்த கடை இப்பதான் வேலை நடக்கு. இந்த வேலை நடக்கும் போதே என்ன செய்தாங்க, அவங்க உடனே அந்த தோல்கட்ட துறகுக்குள்ள வேலையை தான் பார்க்கங்களே தவிர முறைப்படி என்ன பண்ணணும் பண்ணல. இங்க பாருங்க, குண்டு குழியும் பாருங்க, எத்தனை பிள்ளை காலேஜ் போற பிள்ளைகளும் பாதிக்கப்படுது, விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. பாதிப்பு முழுக்க முழுக்க பொதுமக்கள் தான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசு தான் காரணம். இப்போ கருத்து கேட்பு கூட்டத்திலே இந்த பகுதியில் நேரடியாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட வேண்டாம் என இங்கு உள்ள கிராம மக்கள், குறிப்பாக ஆலங்குளம் பகுதி மக்கள் தங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கீங்க. ஆனா இருந்த போதிலும் இதனை செவிசாய்க்காமல் தமிழக அரசு செய்து வருவது எப்படி பாக்க? அது என்ன காரணம்னா, இவங்க 10 கிலோ வெண்டைக்காய் கொண்டு வருவாங்க, 20 கிலோ சீண்டரை கொண்டு வருவாங்க. அதுக்கு 50 ரூபா 60 ரூபா கேட்டா எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? விவசாயிகள் சின்ன சின்ன விவசாயி தான், அதாவது குறுங்கின விவசாயிகள். அவங்க 30 கிலோ 40 கிலோ பொருளாக கொண்டு வராங்க, எக்ஸல் தான் கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வரும்போது இவங்க 40 ரூபா வேணும் 50 ரூபா வேணும் கேட்டு பண்ணுனா அது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகும். ஏன்னா இங்க வந்தாச்சுன்னா இவங்க கம்சம் எடுக்காங்க. ஒரு 10 கிலோ பொருள் போட்டாச்சுன்னா அதுக்கு 10% கம்சம் எடுக்காங்க. இந்த கம்சத்தை பார்ப்பாங்களா? இவங்க தோல் கட்டுக்கு 50 ரூபா கொடுப்பாங்களா? இதுல பொதுமக்கள் திருநெல்வேலி டு தென்காசி, தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் பாதிப்பு இருக்கே தவிர ஒரு ஆலங்குளத்து மக்கள் மட்டும் இல்ல, எங்களுக்கு பொதுமக்கள் தான் முக்கியம். இதை ஒழுங்கா முறைப்படி தமிழக அரசு பண்ணலாம். பொதுமக்கள் திரட்டி இனி பெரிய ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நாங்க தொடங்க இருப்போம்
அப்படிங்கிறது உறுதிமொழி கொடுக்க மாதிரி நாங்க பண்ணுவோம். சுத்தி இருக்க தென்காசி, திருநெல்வேலி, பாவூர் சத்திரம், திருநெல்வேலி பொதுமக்கள் அனைவருமே நாங்க போராட்டத்துக்கு தயாராக ஆகிவிட்டோம். தமிழக அரசு குறிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் தெரிவித்தது போலவே இன்னும் இந்த பணிகள் கூட சரிவர முடிவு பெறவில்லை. ஆனால் தொடர்ந்து இதற்காக தங்களுடைய சுங்கச்சாவடி கட்டணத்தை வசூலிப்பதற்கு தான் தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. நீங்க நேரடியாக பார்க்கலாம், தற்போதுதான் இங்கு உள்ள கடைகள் கூட இடிக்கப்பட்டு அந்த பணிகளே இன்னும் தொடங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் கூட இங்கு சுங்கச்சாவடிக்கான கட்டணத்தை வசூலிப்பதில் தான் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தமிழக அரசு என்பது பொதுமக்கள் தங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டு வருகிறார்கள். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியும் அளித்துள்ளது. திமுக அரசு கண்டிப்பாக மாராந்தாய் பகுதியில் நாங்கள் சுங்கச்சாவடி எதுவும் அமைக்க மாட்டோம் என தேர்தல் நேரத்திலும் தங்களுடைய வாக்குறுதிகளை தெரிவித்துவிட்டு தற்போது தேர்தல் வாக்குறுதியை கூட மதிக்காமல் தொடர்ந்து தமிழக அரசு என்பது பொதுமக்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை, குறிப்பாக இந்த பகுதி மக்களில் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் ஒரு மனவேதனையை அளிப்பதாகவும் இங்குள்ள மக்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைக்கப்பட்டு தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதற்கு பிறகாவது தமிழக அரசு என்பது உடனடியாக சுங்கச்சாவடியை அகற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர் தெரிவித்தது போலவே திருநெல்வேலி, பாவூர் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வணிகர்களும் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறார்கள். இது குறித்து மற்றொரு வணிகர் இருக்க அவர் சொல்லுவோம். ஐயா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன? உங்க எதற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருது? ஆலங்குளம் வியாபாரிகள் சங்கம் மற்றும் சுற்று வட்டார வணிகர் சங்கங்கள் இணைந்து நடத்தும் ஒரு மாபெரும் போராட்டம். இந்த போராட்டம் எதுக்குன்னா, தென்காசி திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் மாராந்தையில் அமையவிருக்கும் ஒரு சுங்கச்சாவடியை எதிர்த்து, அதாவது ஆலங்குளத்திலிருந்து கிளம்பணும்னா ஒரு 15 கிலோமீட்டர்லேயே அந்த சுங்கச்சாவடி வருது. இதனால வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும். ஏன்னா அன்றாடம் டெய்லி தென்காசி, பாவூர் சத்திரம், சுரண்டை பகுதியிலிருந்து திருநெல்வேலி போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணிக்காகவும் போயிட்டு வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களுக்கு டெய்லி அந்த டோல்கேட்டுக்கு ஒரு 100 ரூபாய்னாலும் ரொம்பவே ஒரு சங்கடமா இருக்கும். ஸோ அதனை எதிர்த்து இந்த சுங்கச்சாவடி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை. இப்ப இந்த பகுதியை சேர்ந்தவங்க பெரிய பணக்காரர்கள், குறிப்பாக விவசாயிகள் அதிகமாக நிறைந்த பகுதியாகும். விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? விவசாயிகளுக்குனா இங்க மெயின் பாத்தீங்கன்னா சுரண்டை, பாவூர் சத்திரம், ஆலங்குளம் மூணுலயும் பாத்தீங்கன்னா மெயினா அந்த காய்கறி மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். இந்த 3 ஊர்லயும் ஒரு மிகப்பெரிய காய்கறி சந்தை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிங்கா இருக்கும். அப்படி திருநெல்வேலி அந்த டவுன் காய்கறி சந்தை, சுரண்டை, ஆலங்குளம், பாவூர் சத்திரம், இதுக்கே அந்த காய்கறி வண்டிகள் தினமும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வண்டிகள் போயிட்டு வருது. இது ஒவ்வொன்றுக்கும் டோல்கேட் ஒரு 200 ரூபாய்னா கூட அவங்களுக்கும் வெகுவாக பாதிக்கப்படும். ஏற்கனவே காய்கறி விற்கிற விலையில இதுல டோல்கேட் செலுத்தினா ரொம்பவே விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பான விஷயம் தான் நிச்சயமா. இப்போ முதல் கட்டமா நீங்க இன்று ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, அடுத்த கட்டமாக அரசு தன்னுடைய கவனத்தை செலுத்தலைன்னா உங்களோட போராட்டம் என்ன மாதிரியா இருக்கு? போராட்டம் முதல் கட்டத்திலே அரசு நிச்சயமாக நமக்கு செவி கொடுத்து இந்த சுங்கச்சாவடியை அகற்றி தரணும்னு நம்புறோம். இல்லை என்றால் தலைவர்கள் மாநில அளவில் போராட்டம் பண்ணணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் தலைவர்கள் என்ன முடிவு எடுக்காங்களோ அதை பொறுத்து செயல்படும். வியாபாரிகள் மத்தியில் நாங்கள் மட்டும் இல்ல, பாவூர் சத்திரம், தென்காசி போன்ற பகுதி மக்களும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயுள்ளார்கள். மீண்டும் அவர்களெல்லாம் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த போதா பொதுமக்களும் வணிகரும் சொல்றாங்க. உங்களோட கருத்து? நிச்சயமா இது போராட்டம் நம்ம வணிகர் சங்கம் பண்றதுனால எங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களாகிய எல்லாருக்கும் தான். இப்ப டிராவல் பண்றது நம்ம எல்லாரும் அன்றாட வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், டீச்சர் இருக்காங்க, எல்லாருமே திருநெல்வேலி போயிட்டு வராங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க வணிகர் சங்கம் ஏதோ வணிகர் சங்கத்துக்கு பெனிஃபிட் இருக்குன்னு. அப்படி கிடையாது, எல்லாருக்குமான போராட்டம். யாராவது முன்னெடுத்து வைக்கணும். ஒரு ஆள் ஒரு விஷயத்தை தப்புன்னு சொன்னாதான் அடுத்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. முதல் கட்ட போராட்டம் தான். நிச்சயமா இதுல தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மாநில அளவில் எல்லா சங்கங்களையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நிச்சயமா அதுல வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு. பாவூர் ஐயா சொல்லுங்க, உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக இந்த போராட்டம்? அடுத்த கட்டமா என்ன மாதிரியான போராட்டங்களை மேற்கொள்ள போறீங்க? மொத்தம் 20 கிலோமீட்டர் போயிட்டு வரவங்க அதிகம் இருக்காங்க இந்த ஏரியால. 20 கிலோமீட்டருக்கு டோல்கேட் கட்டி டெய்லி போயிட்டு வரதா இருந்தா எல்லாத்துக்குமே கஷ்டம். விவசாயிகள் யூஸ் பண்ற ரோடு தான் இது அதிகம். அதனால இந்த இடத்துல டோல்கேட் வைக்கிறது இது அதுல வேற, இது பழைய ரோடு. புதுப்பிச்சு வைக்கிறதுனால டோல்கேட் யூஸ் பண்றதுக்கு இது இல்லை. அதனால இந்த டோல்கேட் வர்றது அனாவசியம், எதிர்க்கிறோம்.
நிச்சயமா மாலதி நேரடியாகவே கேட்டிருக்கலாம். ஏன்னா பொதுமக்களோட கருத்து மற்றும் வியாபாரிகளின் கருத்து என்பது இதுதான். தொடர்ந்து தமிழக அரசை நாங்கள் பலமுறை வலியுறுத்தி விட்டோம். ஆனால் இந்த நிலையில் நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆனால் இதற்கு பிறகும் தமிழக அரசு என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் தென்காசி, பாவூர் சத்திரம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம் என தெரிவித்துள்ளார்கள் மாலதி. செல்வராஜ், களத்தில் இருந்த போராட்டம் குறித்து விரிவான நேரலை விவரங்களுக்கு பதிவு செய்தமைக்கு நன்றி.